அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோல சிங்கிள் crochet yarn ஓவர்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கிள் crochet ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் மேஜிக் ரிங்ல சிங்கிள் crochet ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2 ஸ்டிச்சும் எப்படி போடணும்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. crochetல மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கங்க. சிங்கிள் crochetல yarn ஓவர்னா என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோவில் சிங்கிள் crochetல yarn ஓவர் எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும். நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலெட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கிள் crochetல பார்க்க போற ஸ்டிச் yarn ஓவர் ஸ்டிச். இந்த ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு வி ஷேப்ல ஒவ்வொரு ஸ்டிச்சும் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு வரும்பொழுது எதுவுமே தெரியாது. ஒரு 6 லைன் 7 லைன் போட்ட பிறகுதான் இந்த ஸ்டிச் விவியா இருக்கிறது நமக்கு கிளியரா தெரியும். சிங்கிள் crochetல yarn ஓவர் பண்றதுக்காக மேஜிக் ரிங் ஃபர்ஸ்ட் போடணும். மேஜிக் ரிங் போட தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மேஜிக் ரிங் எப்படி போடணுன்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் பார்த்து மேஜிக் ரிங் போட கற்றுக்கங்க. மேஜிக் ரிங் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்டு உள்ள 6 சிங்கிள் crochet போடணும். 6 சிங்கிள் crochet போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்டை அப்படியே சுருக்கணும். அதுக்காக இங்க இருக்கிற இந்த நூலை நல்லா டைட்டா பிடிச்சி இழுக்கும் பொழுது இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த ரவுண்டு ரொம்ப குட்டியாயிடும். நல்லா டைட்டா பிடிச்சி இழுத்தோம்னா நடுவுல குட்டி ஹோல்ஸ் வரும். அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி இழுத்த பிறகு முதல்ல போட்டிருக்கிற சிங்கிள் crochet ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். செகண்ட் ரவுண்ட்ல ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 நார்மல் சிங்கிள் crochet போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet போடுறோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் தொடங்குற அந்த சிங்கிள் crochetல ஒரு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த வேஸ்ட் உள்ளனே ஸ்டிச் மார்க்கரா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்துச்சுன்னா நீங்க அதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்ல நான் சிங்கிள் crochet போடுறேன். இப்போ ஊசிக்கு மேலதான் நூல் வருது, அதை தான் yarn ஓவர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு இருக்கோம். இதே போலதான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே 2 சிங்கிள் crochet போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட்ல மொத்தம் 12 சிங்கிள் crochet கிடைச்சிருக்கு.
இந்த 12 சிங்கிள் crochet கிடைச்சதும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த ஸ்டிச் மார்க்லயும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தேர்ட் ரவுண்ட் போடுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இப்போ இந்த ரவுண்டும் இன்க்ரீஸ் ரவுண்டு தான். ஆனால் ரெண்டு ஸ்டிச்சு போடக்கூடாது. ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போடணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போட்டிருக்கேன். இப்போ 3 சிங்கிள் crochet போட்டு முடிச்சதும் நான் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி சுற்றி ரவுண்டு போட்டுட்டு வரும்பொழுது எல்லா ரவுண்ட்லேயும் முதல்ல போட்ட சிங்கிள் க்ரோஷேட்க்கு மறக்காமல் ஸ்டிச் மார்க் போட்டால் தான் நமக்கு ரவுண்டு எங்கேருந்து தொடங்கியிருக்கோன்னு கிளியராக தெரியும். இப்போ அடுத்து இந்த ஸ்டிச்சுங்களில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, 1 2 1 2ன்னு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு 18 சிங்கிள் crochet வந்த பிறகு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த ரவுண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet தான் போடணும். எதுவும் இன்க்ரீஸ் கிடையாது. ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வரும்பொழுது மொத்தம் 18 சிங்கிள் crochet வரணும். இப்போ 3 சிங்கிள் crochet போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்டிச் மார்க் போட்டுக்கலாம். ஸ்டிச் மார்க் போட்ட பிறகு அடுத்தடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டு வரும்போது மொத்தம் 18 சிங்கிள் crochet இந்த ரவுண்டில் இருக்கும். ஒரு ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது போல் தெரியும். 18 சிங்கிள் crochet வந்தால் கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு முதல்ல போட்டிருக்கிற சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச் போடணும். இதே போல் இன்னும் 4 ரவுண்ட் சிங்கிள் crochet இதே போல் 18 ஸ்டிச் வர்றது போல் போட்டு முடித்த பிறகு ஷேப் இது போல தான் இருக்கும். 18 ஸ்டிச்சு 4 டைம் ரவுண்டு ஃபுல்லாக அதே கண்டினியூவாக பண்ணிட்டு வந்ததால தான் இந்த ஷேப் கிடைச்சிருக்கு. இல்லை 18லேருந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச்சை இன்க்ரீஸ்லாம் பண்ணியிருந்தோம்னா அந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சு எல்லாமே பார்க்கும்பொழுது விவி ஷேப்பில் தான் இருக்கும். நார்மல் சிங்கிள் crochetல போட்டதால் இந்த ஷேப்பில் இருக்கும். ஸ்டிச்சு எல்லாமே வி ஷேப்பில் இருக்கிறது கிளியராக தெரியும். இந்த ஷேப்பில் தான் டால் மேக்கிங்கெல்லாம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி டால் மேக்கிங்லாம் செய்ய மாட்டாங்க. அது வேற மாதிரி ஸ்டிச் இருக்கும். இப்போ யான் ஓவர்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன், அடுத்த ஸ்டிச்சில் சொல்கிறேன். இப்போ ஊசியை உள்ளே விட்டு இப்போ யான் ஓவர்னா ஊசி கீழே போகுது, ஊசிக்கு மேலே நூல் இருக்கு. இப்போ இதுதான் யான் ஓவர். இப்போ அடுத்த ஸ்டிச் பாருங்க, ஊசியை உள்ளே விட்டுறேன், யான் ஓவர்னா ஊசியை மேலே நூல் வருது. இதுதான் யான் ஓவர்ன்றது. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊசிக்கு மேலே நூல் வர்றது தான் யான் ஓவர். எப்பவுமே எந்த ஒரு ஸ்டிச்சையும் பார்த்துட்டு அப்படியே ஓகே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு விடக்கூடாது. எல்லா ஸ்டிச்சையும் அப்பப்போ நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் எல்லா ஸ்டிச்சும் நமக்கு பழக்கம் ஆகும். இன்னைக்கு வீடியோவில் சிங்கிள் crochet யான் ஓவர் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.